ஸோ டுடே வந்து ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் சொல்லிடுறேன். லைட்டாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மார்க்கெட் லைக் ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா பேசிட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீக் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது ஸ்விங்கும் சொல்லி தந்துறேன். தென் ஸ்கேல்பிங்ல எப்படி இருக்கு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கா, ஒர்க் ஆகலையா, பெர்ஃபார்ம் ஆயிருக்கா, பெர்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். யூடியூப் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்கணும்னு தெரியும். பட் இது வீக்கெண்ட் அனாலிசிஸ்னால எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிடலாம். அது போக இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆகும். ஓகேங்களா? அனாலிசிஸ் எல்லாமே. மீதி எல்லாமே உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண வச்சு அனலைஸ் பண்ணுறதா. ஸோ சாரி கிளாஸ் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற பேரை சொல்லுங்க, நான் அனலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? எந்த பேரோ அந்த பேரோட நேம் மட்டும் கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டாக்கு இல்லை எதுனாலும் ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணுமோ அதோட நேம் மட்டும் டைப் பண்ணுங்க. ட்ரேடிங் வியூவில் இருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நேம் மட்டும் டைப் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றா போய் அனலைஸ் பண்ணுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போலேருந்தே எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பண்ணிடலாம், கோல்டு பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா கோல்டு மதே வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு பேர் அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்டராக்ட் பண்றீங்களோ டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், தப்பு இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்டராக்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கிளாஸோட டியூரேஷன் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பெருசா எந்த விதமான ஜியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ட்ரம்ப் வந்து ஆக்சுவலா ஒயிட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் ஷட் டவுன்ல இருந்துச்சு. இப்போ சரியாயிடுச்சு எல்லாமே. ஸோ அதெல்லாம் அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நல்ல மெஜாரிட்டியாவோ என்டிஏ தான் நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மெஜாரிட்டியா. ஸோ அதனால அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. பெருசாக எந்த விதமான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் கிடையாது. இப்போ கோல்டில் நம்மளோட போன வாரம் என்ன ஆயிருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னென்ன ஆயிருக்கு ஸ்விங்லேயும் சரி ஸ்கேல்பிங்கும் சரி நம்ம கேரக்டர் ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கோல்டில் 1% 2% மேலே போக போகுது இல்லை கீழே வரப்போகுது அப்படின்னா அது போகிறதுக்கு முன்னாடி கேரக்டர் அனாலிசிஸ் இண்டிகேஷன் கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ அதுக்கான ரீசன் தான். மண்டே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய மூவ் நடந்துச்சுன்னு. ஸோ கரெக்டாக மண்டே ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த இருக்கு, இந்த ரேஞ்சு இந்த இருக்கு, இந்த இந்த கேண்டில் லெவலில் இருந்து நெக்ஸ்ட் மண்டே எங்கே இருக்கு, இந்த இருக்கு. இந்த இது வரைக்குமே மார்க்கெட் மேலே தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? நியர்லி எவ்வளோ பர்சன்டேஜ்? 2.88% வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கு மண்டே. ஓகேங்களா? ஸோ மண்டே நம்மளால இந்த 2.88% இந்த ட்ரெண்டை எவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்கோம் இன் ட்ரேடிங் லைக் நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சுவா 2.88ல 2.1% கேப்சர் பண்ணியிருக்கோம். நியர்லி ஒரு 80% 95% வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். கோல்டோட மூவ்மெண்ட்டை நம்மளால கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒன் டேவோட மூவ்மெண்ட் ஆல்ரெடி சொல்லுவேன் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்துச்சு அப்படின்னா என்ட்ரி செட்டை பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ராட்டஜி வந்துருக்கு. என்ட்ரி எடுத்திருக்கோம். 5 10 ஃப்ரெண்ட்ஸ் பல கன்ஃபர்மேஷன்ஸுக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். பைக்கான ட்ரேட் முடிகிறதுக்கு முன்னாடி அகைன் ஒரு பைக்கான ட்ரேட் கிடச்சிருக்கு. அதுவும் ஃபுல் டிபி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் அப்புறம் மார்க்கெட் ட்ரெயிலிங் எஸ்எல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ப்ராஃபிட்டில் மார்க்கெட் மூவ் ஆகும் போதில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி கரெக்டாக இந்த ரேஞ்சு இங்கேருந்து நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து இங்கேருந்து நியர்லி 1% மேலே போயிருக்கு. ஸோ 1% போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கோல்டோட கேட்டர் கீழே கொடுத்துருன்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ கரெக்டாக 1% மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆக போகிறதுக்கு முன்னாடியே கீழே கோல்டோட கேட்டர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளால கேப்சர் பண்ணியிருந்தா 41 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டேன். லைக் அந்த ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்மளால ஸ்பின் கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ 30 பாயிண்ட் ஆர் 33 பாயிண்ட் இதுவுமே 80% 85% கேப்சரபிள் தான். இந்த ட்ரேட்லையுமே 1% ஒரு நாள் மூவ்ல கேப்சர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இது வந்து செல்லுக்கான கிடைச்சிச்சு. பட் இந்த ரேஞ்ச் வந்து சாரி பைக்கான ட்ரேடு கிடைச்சிச்சு. இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. எஸ்எல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன எஸ்எல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 4 பாயிண்ட் வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு. இது ட்ரெயிலிங் எஸ்எல் தான். நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் தான். ட்ரெயிலிங் எஸ்எல்லே ப்ராஃபிட் தான். அகைன் ஒரு செல்லுக்கான கேட்டர் இருந்துச்சு. இந்த ரேஞ்சில் எஸ்எல் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ட்ரி எடுக்கல. இன்னொன்று எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நாங்கள் என்ட்ரி எடுக்கல. ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக வந்திருக்கு, ஆனால் நாங்கள் என்ட்ரி எடுக்கல. ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக லைட்டாக தான் கீழே வரும். செல்லுக்கு கன்ஃபர்மேஷன் பரவாயில்லாமல் தந்திருக்கு அப்படின்னா லைட்டாக கீழே வந்துட்டு தென் அதுக்கப்புறம் மேலே போகும். ஓகேங்களா? பைக்கான கேட்டர் இருக்கும். அதே மாதிரி தான் பைக்கானது இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு பிரேக் ஈவன்லாம் அடிச்சிருக்கும். வேணா பிரேக் ஈவன் அந்த ரேஞ்ச் தான் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்படி பிரேக் ஈவன் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரேஞ்சில் கன்சல்டேஷன் ஆச்சு. அப்புறம் இங்கே அகைன் ஒரு பைக்கான கேட்டர் கொடுத்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்பரான டிபிக்காண்டி போகல. அதுவுமே பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செல்லுக்கான கேட்டர் வந்துச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் எஸ்எல் கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால தான் மார்க்கெட் கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு பைக்கான கேட்டர் இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ 161 அந்த ரேஞ்சுக்கு ரிவர்ஸ் ஆகி திரும்ப அகைன் செல்லுக்கான கேட்டர் இதை பொறுத்தல ஒரு பைக் கிடைக்கும். பை வந்து ஃபில் டிபி அடிக்கும்.
அடிக்கல அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா செல்லுக்கான கேட் வரும். ஒரு சில நேரம் அடிச்சுட்டு அகைன் ஒரு செல்லுக்கான வரும். ஒரு பை ஒரு செல், ஒரு பை ஒரு செல், அந்த மாதிரி தான் மார்க்கெட்ல வரும். கன்சல்டேஷன் இப்போ இந்த மாதிரி பாருங்களேன். இப்போ இங்க கூட பாருங்க, ட்ரெண்டிங் மார்க்கெட் ஓகேங்களா, நல்லா மேல 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 போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால பை முடிஞ்ச உடனே பை வந்துருச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஆக போகுது, அதனால முடிஞ்சு முன்னாடியே எஸ்எல் அடிச்சிருவோம். கன்சல்டேஷன் ஆக போகுது அப்படின்னா எஸ்எல் அடிச்சிரும், இல்லைன்னா பிரேக் ஈவன் அடிச்சிரும் இந்த மாதிரி ஓகேங்களா. ஃபுல் கன்சல்டேஷன் தான். அதே மாதிரி இங்கேயும் இங்கே நம்ம ட்ரெயிலிங் எஸ்எல் அடிச்சதுக்கான, அதாவது பிரேக் ஈவன் அடிச்சதுக்கான மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆக போகுன்ற இண்டிகேஷன் ஆயிடுச்சு. எஸ்எல்ஓ ட்ரெயிலிங் எஸ்எல் அடிச்சு அப்படின்னா கன்சல்டேஷன் ஆகும், இல்லைன்னா ஆப்போசிட் என்ட்ரி கிடைச்சிரும் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்க, பைக்கான ட்ரேட் கிடச்சிச்சு. ஸோ ட்ரெயிலிங் எஸ்எல் அடிச்சிருச்சு, பிரேக் ஈவன் அடிச்சிருக்கும், அப்புறம் செல்லுக்கான கேட் இருந்துருச்சு ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க, பைக்கான கேட் இருந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் செல்லுக்கான கேட் இருந்துருச்சு. ஒன்று கன்சல்டேஷன் ஆகும், இல்லை ஆப்போசிட் என்ட்ரி வரும்னு சொல்றதுக்கான ரீசன் தான். ஸோ ஃப்ரைடே வந்து நியர்லி ஒரு 3% வரை கீழே போச்சு. ஸோ அதில் தான் ஒரு 50% தான் கேப்சர் பண்ண முடிஞ்சு, ஏன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகம். ஃபில் டிபி தானா, கோல்டு வந்து ஃபில் டிபி தான் 1:12 அவரேஜாக அவ்வளோதான் கிடைக்கும் இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் தான். பட் 1:23 30 வரைக்கும் நான் எடுத்திருக்கோம், எப்போனா ட்ரம்ப் இருந்த மூமெண்ட்ல ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா ஃபில் டிபி அவ்வளோதான். ஃப்ரைடே அந்த ஸ்விங் ஹைல இருந்து இவ்வளோ வரைக்கும் லோ வந்து பார்த்தோம்னா 4%, 4.27% வந்துருக்கு. பட் நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சது வந்து 50% தான், ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா. கேப்சர் பண்ணது ஏன்னா 80%, 85% கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ 50% கொஞ்சம் கீழே தான் ஓகேங்களா. அந்த ஒன் டே மூமெண்ட்ல கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஆனால் 1:12 நல்ல ஒரு ஆர்டர் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ மூமெண்ட் வந்து ட்ரெயிலிங் எல்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ஃபுல் டிபி அடிச்சிருச்சு, அவ்வளோதான், புக் பண்ணிட்டு வந்துடணும் நம்மளோட இதை பொறுத்தளவு. ஏன்னா இதுக்கப்புறமும் கீழே வரும்னு சொல்லி நம்மளுக்கு கேரண்டி கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால ஆனால் இங்கேயும் செல்லுக்கான கேட்டர் கொடுத்துச்சு, இந்த இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் ரிஸ்கேஸ் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இங்கேயும் ஒரு செல்லுக்கான கேட்டர் கொடுத்துச்சு, அதுவுமே உங்களுக்கு அந்த 2612 அந்த ரேஞ்சுக்குள்ள ஃபுல் டிபி அடிச்சிச்சு ஓகேங்களா. அது கரெக்டாக அந்த 261 அந்த 161 ரிவர்ஸ் ஆகுதுல. ஸோ பைக்கான ட்ரேடு 161 ரிவர்ஸ் ஆகும் போது அகைன் ஒரு பைக்கான ட்ரேடிங் கிடச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் எஸ்எல் கொஞ்சம் அதிகம், அதில் என்ட்ரி எடுக்கல. அகைன் செல்லுக்கானது இங்கே கிடச்சிச்சு, எஸ்எல் கொஞ்சம் அதிகம், என்ட்ரி செட்டை பார்க்கல, அவ்வளோதான் ஓகேங்களா. எஸ்எல் அதிகம்னாலே ஆல்ரெடி சொன்னதான், பை எஸ்எல் அதிகம்னு சொன்னேன், என்ட்ரி எடுக்கல. அப்போ மார்க்கெட் கொஞ்சம் தான் மேலே போகும், கண்டிப்பாக கீழே வரும்னு சொன்னேன், அதே மாதிரி இருந்துச்சா. அதே மாதிரி செல்லுக்கு எஸ்எல் அதிகம், என்ட்ரி எடுக்கல. ஸோ அதுவும் கொஞ்சம் தூரம் கீழே வரும், அகைன் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு தான் கீழே வரும் ஓகேங்களா. என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன் இது வந்து. ஸோ இதுதான் நம்மளோட கோல்டை பொறுத்தளவு ஸ்விங்கான அனாலிசிஸ் வந்து இதுதான். ஸ்கேல்பிங் லைட்டாக நான் சொல்லி கொடுத்துறேன், அது எப்படின்றத, எவ்வளோ ட்ரேட்ஸ்லாம் வந்திருக்கு, என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பாருங்க ஓகேங்களா. 1 வீக்ல வந்து எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ மண்டே இதாக இருக்குது, 1 வீக்கோட மண்டே. ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதா, அதெல்லாம் இன்னொன்று கேட்போம். லைக் நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, பேர் கமெண்ட்ல சொல்றாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ முடிஞ்ச மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனப்படுற மாதிரி கேட்குறாங்க. எங்களோட கேரட் அனாலிசிஸ் வந்து லைவ் மார்க்கெட்ல தான் வந்திருக்கா வரலையான்னு சொல்லி தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிடையாது. இந்த ரேஞ்சில் ஓபி இருக்கு, அங்கே வரட்டும், லைக் லைவ் மார்க்கெட்ல இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓபி வித் எஃபிஜி இருக்கு, இங்கே வந்து டேப் ஆகும் போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஜி ஃபுல்லாகவே டேப் ஆகலை, ஓபி என்ட்ரி எடுத்திருப்போம், டேப் ஆகாது. அதே தான் ஸ்விங்க்கும் இங்கே பாருங்க, ஸ்விங் என்னோட அனாலிசிஸ்மே எஃபிஜி டாப்ல தான் என்ட்ரி செட்டப் இருக்கும். ஸோ லைவ் மார்க்கெட்ல தான் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் என்ட்ரி எடுக்க, பை 5 மினிட்ஸ் பிஃபோராக தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே கேரக்டர் வந்திருக்கு, நம்ம என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வரப்போகுது, நம்ம வந்து ஜோசியம் பார்க்கறது கிடையாது கரெக்டா. ஸோ அதனால வரப்போகுன்றது வந்ததுக்கப்புறம் தெரியும், நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் தெரியும், அப்பதான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபில் டிபி கிடையாது, 1:3.4 அந்த ரேஞ்ச் தான் ஓகேங்களா. ஸோ ப்ரோ அது எப்படி ப்ரோ ஆக்சுவலாக பாப்பீங்க, யாரும் கேரக்டர் வந்திருக்கா இல்லையான்னு? கேரக்டர் வந்திருக்கா இல்லையான்னு அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. கேரக்டர் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதுக்குன்னு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. ரேப்பிடா மேலே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. லைக் இப்போ இதை மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணி முடிச்சிடுறேன், எக்ஸ்ட்ரா பண்ணி முடிச்சு லைட்டாக காட்டுறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ட்ரெயிலிங் எஸ்எல் வித் நல்ல ப்ராஃபிட்ஸ் தான் ஓகேங்களா. இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில், இந்த ரேஞ்சில் எட்டி எடுத்தோம் அப்படின்னா கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, யாராச்சும் கவுண்ட் பண்ணிக்கோங்க ட்ரேட் எத்தனை கிடச்சிருக்கு, எத்தனை எஸ்எல் அடிச்சிருக்கு அப்படின்னு ஓகேங்களா. ட்ரெயிலிங் எஸ்எல் விட்டுருங்க, எத்தனை எஸ்எல் அடிச்சிருக்குன்னு பாருங்க. ட்ரேட் நம்பர் கவுண்ட்ஸ் யாராச்சும் பண்றீங்களா? யாராச்சும் ஒரு மட்டும் ட்ரை பண்ணுங்க. 1 2 செகண்ட் ட்ரேட் இது ஃபில் டிபி, 1:3 இதுவும் ஃபில் டிபி, 3 ட்ரேடு. ஸோ 3 ட்ரேடுமே உங்களுக்கு ட்ரெயிலிங் எஸ்எல் ஆர் ப்ராஃபிட் ஃபில் டிபி. தென் இது 4வது ட்ரேடு ஃபில் டிபி, 5வது ட்ரேடு வந்து பிரேக் ஈவன்ல ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், 6வது ட்ரேடு ஃபில் டிபி. ஸோ 7வது ட்ரேடு எஸ்எல் ஓகேங்களா. இப்போதைக்கு 7 ட்ரேடு பார்த்ததுல ஒரு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சது ஓகேங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக வெறும் 2.5 தான் இருக்கும், எங்களோட எஸ்எல் வந்து வெறும் 2.5 தான் ஓகேங்களா. அதே ஸ்விங்ல வந்து மேக்ஸிமம் 7 பாயிண்ட்ஸ் தான் எஸ்எல் இருக்கும். ஸோ இது 8வது ட்ரேடு ஃபில் டிபி, இது 9வது ட்ரேடு பிரேக் ஈவன் ஓகேங்களா. மண்டே டு ஃப்ரைடே 1 வீக்கோட அனாலிசிஸ் பாருங்க. தென் இது
10th ட்ரேடு ஃபுல் டிபி. ஸோ 11th ட்ரேடு வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எல். ஓகேங்களா, ஃபுல் எஸ்எல் தான். 12th ட்ரேடு ஃபுல் டிபி. ஓகேங்களா, இப்போதைக்கு 12 ட்ரேட்ல வந்து 2 ட்ரேடா 3 ட்ரேடு எஸ்எல் அடிச்சிருக்கா? 2 3 ரெண்டு எஸ்எல் ப்ரோ. 2. ஓகே, இது 13 ட்ரேடு ஃபுல் டிபி, 15 ட்ரேடு எஸ்எல். எஸ்எல் பாருங்க 2.5 தான். 3 ட்ரேடு எஸ்எல் அடிச்சிருக்கு 15 ட்ரேட்ஸ்ல. அவ்வளோதான். போன வாரம் 15 ஸ்கேல்பிங் அடிச்சிருக்கு. அதில் 3 ட்ரேடு வந்து எஸ்எல் அடிச்சிருக்கு. எஸ்எலோட கவுண்டர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருக்கும். ப்ராஃபிட் பார்க்கணும்னா எஸ்எல் மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா மினிமம் 1:3 இருக்கு. இது பாருங்க வெறும் 2.5 தான் எஸ்எல். ஸோ 2.5 ரவுண்ட் ஆப்போம். தென் இது பாருங்க 1.2. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தோம்னா 6.7. தென் இது ஒன்று எவ்வளோனா 1.9. ஓகேங்களா, ஸோ 1.2னே வச்சுக்கலாம் ரவுண்டா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 7.9 வரும். அவ்வளோதான். இப்போ ஓவராலாக 7.9 வந்து லாஸ். இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸு, தென் இங்கே ஒரு 4 பாயிண்ட்ஸு, தென் இங்கே ஒரு 7 பாயிண்ட்ஸு, தென் இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸு, 18 பாயிண்ட் ஓவராலாக. தென் இங்கே ஒரு 1 பாயிண்ட். ஓகேங்களா, 19 பாயிண்ட்ஸு. தென் இது ஒரு 4 பாயிண்ட்ஸ் நோட வச்சுக்கலாம். 19 தென் 23. ஸோ இது வந்து 5 பாயிண்ட்ஸு. சும்மா ஃப்ராக்ஷன்லாம் பார்க்கல, எக்ஸாக்ட் நம்பர் தான் பார்க்குறேன். தென் இது வந்து ஒரு பிரேக் ஈவன் தான், அதை சொல்ல முடியாது நம்ம. இப்போதைக்கு ஓவரால் 28 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆயிருக்கும். தென் இது ஒரு 5 பாயிண்ட்ஸு 33. தென் இது ஒரு 6 பாயிண்ட்ஸு. தென் இது வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸு 39. ஒரு 43 பாயிண்ட்ஸு ஓவராலாக. தென் அவ்வளோதான். ஓகேங்களா, லாஸ் ஆனது வந்து 7.89. லாஸ் ஆனது 10 வச்சுக்கிற ரவுண்டா. ப்ராஃபிட் ஆனது நான் சும்மா ஃப்ராக்ஷன்லாம் கணக்கு பண்ணல, எக்ஸாக்ட் சும்மா அந்த ரவுண்ட் ஃபிகர் மட்டும் தான் கணக்கு பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45 வருது. ஓகேங்களா, ஓவராலாக ரவுண்டாக வச்சுக்கலாம். $10 வந்து 0.01 லாட் பேஸ் சொல்கிறேன். $10 லாஸ் ஆயிருக்கு போன வாரம், ரவுண்டாக சொல்கிறேன். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து $50 ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுதான் கேரக்டர் ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி செட்டப். ஓகேங்களா, ஸோ இப்போ அவர் கேட்டிருந்தாரு எப்படி கண்டுபிடிக்கலான்றத சும்மா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். எக்ஸாக்ட் கேரக்டர்னால சொல்ல முடியாது, லைக் ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியாது, அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ரேப்பிடாக இருக்கணும் ப்ரோ. ஓகேங்களா, நல்லா ரேப்பிடாக போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு அக்ரெசிவ் கேண்டில் இருக்கணும். அக்ரெசிவ் கேண்டில் இருக்கும் போது தான் தென் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் ஸ்விட்ச் பண்ணி தான் நாங்கள் என்ட்ரி செட்டை பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நிறையவே கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதில் 5 மினிட்ல நிறைய பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ நிறையவே இருக்கும். இது அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் ரேப்பிடாக போயிருக்கு, ஏன் ஒரு சில மட்டும் தான் என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இப்போ இங்கேயும் பாருங்க ரேப்பிடா மேலே போயிருக்கு, இங்கே ரேப்பிடா மேலே போயிருக்கு, எல்லா இடத்துல ரேப்பிடா மேலே போயிருக்கு. ஆனால் ஏன் ஒரு சில மட்டத்தில் என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் என்ட்ரி செட்டப் வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்களா, ஸோ அது அங்கே தான் வந்திருக்கு. அதனால அங்கே தான் என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ என்ட்ரி இருந்ததுனால என்ட்ரி எடுத்திருக்கோம். தென் ஸ்பிங்கில் பார்த்தோம்னா நான் கனெக்ட் பண்ணி பார்த்ததுல 210 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா கேப்சர் ஆனது. ஓகேங்களா, ப்ராஃபிட்டோட இன்னைக்கு இந்த வீக் வந்து எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 210 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நம்ம ஹியூமன் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஏன்னா அதெல்லாம் பாருங்க, லைக் ஒரு சில எல்லாம் மிட் நைட் வந்திருக்கும். ஸோ மிட் நைட்னு முதல்ல ஏர்லி மார்னிங். ஓகேங்களா, ஸோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஓகேங்களா, 5 o'clock 6 o'clockல தான் இருக்கும். நம்ம ஒரு சில பார்க்கவும் முடியாது, கொஞ்சம் டைம் இருக்காது. ஸோ அப்படின்ற முதல்ல இதெல்லாம் பாருங்க 2 o'clock தான் நடந்தது நைட்டு. ஸோ அதனால ஒரு சில ட்ரேட்ல கண்டிப்பாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு சில ட்ரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் ஓவராலாக ப்ராஃபிட்டபிள் வந்து இந்த வாரத்தில் எல்லா ட்ரேடுமே பார்த்து என்ட்ரி எடுத்திருந்தவங்க ஃபுல் டைமாக, லைக் எனி டைம் சார்ட்டை ஓட விட்டுட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 பேர் குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிப்பாங்க எல்லாத்தையுமே. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்க 210 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் ஆயிருந்திருக்கும். லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ட்ரேடு தான். ஓகேங்களா, ஒரு 4 பாயிண்ட் லாஸ் ஆச்சு இந்த ரேஞ்சு. இது ஒரு 4 பாயிண்ட், இது 6 பாயிண்ட்னே வச்சுக்கிறோம், 7 பாயிண்ட். ஓகேங்களா, நியர்லி பார்த்தோம் அப்படின்னா 11 பாயிண்ட் தான் லாஸே ஆயிருக்கும். ஓகேங்களா, லாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 11 பாயிண்ட் தான் லாஸ் ஆயிருக்கும். கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அந்த 11 பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கும். இந்த ட்ரேடை தவிர்க்க முடியாது 4 பாயிண்ட்ஸ், ஏன்னா அது ரேப்பிடாக கீழே இருந்துருச்சு. ஸோ அதனால அதை பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த வாரோட வீக்கெண்ட் அனாலிசிஸ் வந்து இதுதான், இந்த வாரத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்தெந்த பேரில் லைக் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ நான் 1 by 1 நான் சொல்கிறேன். ஓகேங்களா, உங்கள் எல்லா லைக் டவுட்ஸ் எது இருந்தாலும் சொல்லலாம், மைக் ஆன் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு, யூரோ யூஎஸ்டி ரெண்டை மட்டும் அனலைஸ் பண்ணிக்கிறேன். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணி டவுட் கேட்குறவங்க கேட்கலாம். ஓகேங்களா,
ஸோ கோல்டை பொறுத்தளவு ஆல்ரெடி சொன்னதான் பைக்கான கேரக்டருக்கு வந்திருக்கு ஓகேங்களா. பைக்கான கேரக்டர் வந்திருக்கு. அது வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாதனால பொதுவாகவே என்ன ஆகும் அப்படின்னா 161 தான் ரிவர்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷனில் பொதுவாக 161 ரிவர்ஸ் ஆகும். இன்னைக்கு வந்து 78 to 100 ரேஞ்சுக்குள்ளே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து ஸோ சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இதுதான். ஸோ பொதுவாக அந்த 161 ரிவர்ஸ் ஆகும். 100 to 161 மார்க்கெட் கொஞ்சம் லேட்டாக ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆனனால ஸோ 78% அகெயின் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. செல்லுக்கான கேரக்டர் இங்கே வந்திருக்கு, பைக்கான கேரக்டர் இருக்கு. ஸோ ரெண்டுமே எஸ்எல் கொஞ்சம் அதிகனால ட்ரேட் எடுக்கிறது ஓகேங்களா. ஸோ அதனால மேக்ஸிமம் ரெண்டுமே சஸ்டெயின் ஆகாது. அகைன் பைக்கான கேரக்டர் புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகி தான் மேலே போகும் எங்களை பொறுத்தளவு ஓகேங்களா. அனாலிசிஸ் பொறுத்தளவு. ஸோ ஏன்னா ஒரு செல்லுக்கான கேரக்டர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பைக்கான கேரக்டர் வந்து தான் மேலே போகும். பொறுத்தளவு கண்டிப்பாக மேலே போயிட்டு தான் கீழே வரும். ஹை டைம் ஃப்ரேம் பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்தோம்னா மேலே போயிட்டு தான் வர மாதிரி இருக்கு. பட் பார்க்கலாம் மார்க்கெட் லைவ் செக்ஷன் அப்போ ஓகேங்களா. ஸோ இதுதான் கோல்டோட அனாலிசிஸ். தென் யூரோ யூஎஸ்டி பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு மைக் ஆன் பண்ணி டவுட் கேட்கணும் அப்படின்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுங்க, நான் ஓவராலாக கூப்பிடுறேன். இப்போ யூரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு ஆல்ரெடி யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வீக் அனாலிசிஸில். ஸோ கன்சல்டேஷன் அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு கன்சல்டேஷன் இருக்குது. ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் இந்த ஸ்விங் கீழேன்னா ஸ்கேல்பிங் பண்ணிட்டு சொல்கிறேன். செல்லுக்கான பார்க்கலாம். இந்த ஸ்விங் உள்ள போச்சுன்னா பைக் அனாலிசிஸ்ட்டை பார்க்கலாம். அதே இது வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஓகேங்களா. இந்த ஜோனும் தென் இந்த ஜோனும், இந்த ரெண்டு ஜோனுக்கு மேலே நல்லா ப்ராப்பரான ஒரு சோச் கொடுத்துச்சு அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் பெட்டர் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பைக்கோ செல்லுக்கோ என்ட்ரி செட்டை பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகே. ஸோ யாருக்காச்சும் மைக் ஆன் பண்ணி டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா சொல்லுங்க. தென் நெக்ஸ்ட் US30 பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ US30 பொறுத்தளவு அது ஸ்விங் கேரக்டர் அனாலிசிஸ் வந்து நாங்கள் இன்னும் பண்ணலை. ஸ்கேல்பிங் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இன்னும் இந்த ரேஞ்சில் ஃபார்ம் ஆகலை ஓகேங்களா. ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். என்னோட யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரக்டர் அனாலிசிஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். US30யோட பைக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருப்பேன் யூசிங் அவர் கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ கோல்டில் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரேடு சக்ஸஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ட்ரேடு எஸ்எல் அடிச்சிருக்கு, அந்த ஆர்ஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஒரு நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஆர்ஆர் ரேஷியோ இருக்கு அப்படின்னு ஓகேங்களா. கோல்டோட ஸ்விங்லையும் சரி ஸ்கேல்பிங்லையும் சரி போன வாரம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி கேரக்டர் அனாலிசிஸ் US30க்கு பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. சோச் இப்போ இந்த ஜோன்லாம் சோச் நீங்கள் போய் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தெரியும். சோச் கொடுக்கறதுல என்ன மாதிரி செட்டப் நடக்கலாம், என்ன மாதிரி நடக்கும், அதே மாதிரி எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம், அந்த ட்ரேட் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்கக்கூடாது ஓகேங்களா. அதான் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்துமே சொல்றது. அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் கோல்டு அடிக்கடி எப்படி இந்த மாதிரி எஃப்இஜி ரியாக்ஷன் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு நாங்கள் எஃப்இஜி ரியாக்ஷன் பண்ணோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபியை போட்டு உட்காந்துருப்பாங்க, மார்க்கெட் வராது. இங்கேயே மார்க்கெட் அகைன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிரும். ஸோ நாங்கள் மேலே என்ட்ரி செட்டை பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸுக்கு பிளைண்டாக என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதனால தான் ஆர்ஆரும் கம்மியாக சரி ஆர்ஆரும் அதிகமாக கேப்சர் பண்ண முடியும், கம்மியாக கேப்சர் பண்ணாமல். ஸோ இவ்வளோதான் ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜியை போய் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப் சேனலில் இருக்கும். எல்லாமே நான் யூடியூப் சேனலில் இருக்கும். நான் கோல்டோட ஸ்பிங்கும் சரி இப்போ அனலைஸ் பண்ணல, ஸ்கேல்பிங்கான கேரக்டர் எல்லாமே இருக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு புரியாது, ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் புதுசுனால புரியாது. ஒரு 100 பீப்புளில் எத்தனை பேர்த்துக்கு புரியும் அப்படின்னா ஒரு 2 இல்ல 1 ஆளுக்கு தான் புரியும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க பண்ணி டெய்லி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே எல்லாரும் டெய்லி வீடியோ பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் நிறைய பேத்துக்கு புரியும், நிறைய பேத்துக்கு புரியாது. பாதி புரியும், பாதி புரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால அப்படி புரியாதவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப்லேயே ஃப்ரீயாக கற்றுக்கலாம். என்னோட டெய்லியுமே என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக போட்டிருக்க பிளேலிஸ்ட்லாம் கேரக்டர் பிளேலிஸ்ட்லாம் பார்த்து பண்ணினா ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஆனால் நம்ம அந்தளவு ஹை லெவலில் 5 கிலோ வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும் ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தாலே போதும், இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து. ஸோ கண்டுபிடிச்சிடலாம். தென் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம். அதனால் அதை பற்றி ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா. தென் USD JPY GBP USD. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி வைங்க, நான் ஓவராலாக பார்க்குறேன். என்ன சொல்லியிருந்தாங்க USD JPY ஓகே. ஸோ அதுவும் அதே தான். USD JPக்கு வந்து இன்னும் பைக்கான ட்ரேடும் கிடைக்கல, செல்லுக்கான ட்ரேடு கிடைக்கல. ஸோ இப்போ இது வந்து ஒரு பேக் டெஸ்டிங் ஓடிட்டு இருக்கு USD JPயில் ஸ்கேல்பிங்க்கு. ஸோ இப்போ USD JPயை பொறுத்தளவு
இந்த ஸ்விங் நல்ல மேஜர் ஸ்விங் தான். இப்போ நான் மார்க் பண்ணுறது மேஜர் ஸ்விங் தான். இந்த ஸ்விங் லோ இருந்துச்சுன்னா நம்ம செல்லுக்கான செட்டப் வந்து பார்க்கலாம் ஃபார் ஸ்கேல்பர்ஸ்க்கு. அதே இந்த ஸ்விங் மேலே போச்சுன்னா பைக்கான செட்டப் பார்க்கலாம் ஃபார் நம்மளோட ஸ்கேல்பர்ஸ் ஃபார் பையர்ஸ்க்கு. ப்ராப்பராக இப்போ இந்த 2 ஸ்விங் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 ஸ்விங் போனதுக்கப்புறம் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ப்ராப்பர் சோச் இருக்கணும். இந்த கேண்டில் தெரியுதா, அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான கேண்டில் நீங்கள் சோச் வச்சதுக்கப்புறமா அடுத்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் எஸ்எல் சின்னதாக தான் இருக்கும், டிபி அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்க்கறதுல கரெக்டாக இருக்கும். ப்ராப்பரான சோச்சு, ப்ராப்பரான லோவர் ஹை. ஓகேங்களா, அந்த மாதிரி செட்டப்பில் பார்த்தா தான் ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போதைக்கு இதுவும் அதே தான். பைக்கான கேரக்டரும் தரல, செல்லுக்கான கேரக்டர் தரல இன் ஸ்விங்கில். ஓகேங்களா, ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேஜராக பார்க்கறதுல உங்களுக்கு இந்த ஸ்விங் தான். ஓகேங்களா, ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே லிக்யூரிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தப்போ இந்த ஸ்விங் தான் லிக்யூரிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கே போய் இப்போ மேலே போகிறதுல நல்ல நார்மல் டெக்னிக்கல். ஓகேங்களா, நார்மல் டெக்னிக்கல் இந்த ஸ்விங் மேலே போகிறதுல பைக்கான பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் நார்மல் டெக்னிக்கல் பார்த்தப்போ இந்த ஸ்விங் கீழே இருந்தால் செல்லுக்கான பார்க்கலாம். ஓகேங்களா, கேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து சொல்ல முடியாது, எப்போனாலும் வரலாம். ஓகேங்களா, ஸோ வந்தால் என்ட்ரி செட்டை பார்க்குறது அவ்வளோதான். தென் ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ அதுவும் ஜிபிபி யூஎஸ்டிலையுமே பெருசாக என்ட்ரி செட்டப் வந்து பார்க்கறது இல்லை. கேரக்டர் அனாலிசிஸ் வந்து அதுக்கு செல்லுக்கு மட்டும் தான் இருக்குது ஃபார் ஸ்விங்குக்கு. ஓகேங்களா, ஸோ அது பார்க்கறது இல்லை, பார்க்கலாம் யூடியூப் சேனலில் ஏதாவது சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜிபி யூஎஸ்டி பொறுத்தளவு இதுவும் அதே தான். ஸோ ஸ்கேல்பர்னாலும் சரி யாருனாலும் சரி இந்த ஸ்விங் மேலே போகிறதுல பைக்கானது பார்க்கலாம் ஸ்கேல்பர்ஸ். அதே இந்த ஸ்விங் போகிறதுல செல்லுக்கானது பார்க்கலாம் ஃபார் ஸ்கேல்பர்ஸ்க்கு. அதே ஸ்விங் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஸ்விங் பார்க்கறதுல உங்களுக்கு இந்த ரேஞ்ச் தான். இது மேஜர் டிமாண்ட்ஸ் ஒரு நார்மல் டெக்னிக்கல்ஸ் பார்க்கறதுல இது ஸ்விங் கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு பைக்கான செட்டப் கிடைக்கும். சாரி, செல்லுக்கானது. இந்த ஸ்விங் மேலே போகிறதுல நல்ல ஒரு பைக்கான செட்டப் கிடைக்கும். ஏன்னா மேஜர் ஸ்விங் லோஸில் தான் லிக்விடிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா கன்சல்டேஷன் ஆகிறது எதுக்காண்டி அப்படின்னா லிக்யூரிட்டியை மார்க்கெட் பில்ட் ஆகிறதுக்கு தான். ஓகேங்களா, ஸோ லிக்யூரிட்டி பில்ட் ஆனதுக்கப்புறமா அதோட டேரக்ஷனுக்கு போகும். அந்த டேரக்ஷன் போகும்போது லோர் ஹை கொடுக்கும், லோர் ஹைல என்ட்ரி எடுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, நார்மல் டெக்னிக்கலும் நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும், 70% அக்யூரசி இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ எதனால கேரக்டர் அனாலிசிஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் அக்யூரசி அதிகம், அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அக்யூரசி இருக்குன்னு சொல்லி, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நாங்கள் சொல்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து 90 to 100% வரைக்கும் அக்யூரசி இருக்கும் இன் ஸ்விங்கில். ஸ்கேல்பர்ஸ்க்கு 80 to 90% தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா, ஸோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், அதுக்கு மேலே பண்ண முடியாது ஸ்கேல்பர்ஸில். ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகும் அதனால. தென் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியாச்சு, வேறு எதாவது நாள் கேளுங்க பார்க்கலாம். தென் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் கேட் ட்ரான்சஸ் கிளாஸ் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் டிசம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, டிசம்பர் மந்த் அப்போ உங்களுக்கு 1 or 3 கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும் கேரட் அனாலிசிஸ் கிளாஸஸ். ஸோ எப்பவுமே 10 to 15 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேணுன்றவங்க நம்ம இன்ஸ்டாகிராமோ டெலிகிராமோ ஸோ பார்த்து மெசேஜ் பண்ணிக்கோங்க, நம்ம டீம் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு இப்போ கேட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்போர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எலிஜிபிள்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடின்ற அந்த 3 கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, தெரிஞ்சால் மட்டும் தான் எலிஜிபிள் ஃபார் கேரட் அனாலிசிஸ். ஸோ தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மகிட்ட பிகினர் கிளாஸஸ் ஒன்று இருக்குது, அது வந்து பேசிக் டு அட்வான்சஸ் அது நேம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டை பற்றி ஐடியாவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சிலேருந்து ஆர் இன்டர்மீடியட் இருப்பாங்களா அவங்களேருந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் ட்ரேடரை மாற்றுற அளவுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் இருக்கும். அதில் ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி 3 கான்செப்ட்டுமே லைவ் மார்க்கெட்டில் எது எதெல்லாம் ஒர்க் ஆகுமோ அதை மட்டும் சொல்லி தருவோம். ஓகேங்களா, இன்கேஸ் எனக்கு 3மே தெரியல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் அதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா கேரட் அனாலிசிஸ் வரலாம். ஓகேங்களா, இன்னொருத்தவங்க இருப்பாங்க எனக்கு 3ல ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் தெரியும், எஸ்எம்சி மட்டும் தெரியும், ஐசிசி மட்டும் தெரியும், 3மே தெரிஞ்சால் மட்டும் தான் வரணும். ஓகேங்களா, அப்படி இல்லைனா பேசிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கேரட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் ஒரு ப்ராப்பராக புரியும். கேரட் அனாலிசிஸில் பேசிக் சொல்லி தர மாட்டோம், எங்கே என்ட்ரி, எங்கே எஸ்எல், எங்கே டிபி, நம்ம ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு கோல்டுக்கு மட்டும் தானா கிடையாது. ஸோ கோல்டு வச்சுக்கக்கூடிய மெத்தடில் வேற வேற பேருக்கு நம்மளாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அந்த லைவ் செக்ஷன்லேயே நான் சொல்லி தருவோம். ஒரு மேக்ஸிமம் கூடிட்டா 10 நாளுக்குள்ளக்க ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸ்விங்கும் சரி, ஸ்கேல்பிங்கும் சரி, கோல்டு மட்டும். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண வச்சு, பீப்புளோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண வச்சு ரேண்டமாக ஒரு பேரை கொடுத்து அந்த பேரோட கேரக்டர் அனலைஸ் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, போத் ஸ்விங்கும் சரி, ஸ்கேல்பிங்கும் சரி, பீப்புளுக்கு என்ன பேர் கோல்டு தவிர வேற என்ன பண்ணுறாங்களோ, பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பேரை எடுத்து அவங்களுக்கு ஸ்விங்கோ ஸ்கேல்பிங்கோ அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் தப்பா ரைட்டான்னு சொல்லி கைட் பண்ணுவேன். அதோட கேரக்டரை அனலைஸ் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, அனலைஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க வச்சிருவோம் எப்படினாலும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை 100% அவங்களுக்கு நாலேஜபிளாக போகிறதுக்காண்டி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்போம். பேக் டெஸ்டிங், ஹோம் ஒர்க்ஸ் ஹெவியாக இருக்கும் அந்த ஒரு ஆரம்பத்தில் ஒரு 1 வீக் மட்டும் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குற மொத்தத்தில். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஓகே, எல்லாத்துக்கும் டவுட்ஸ் ஓகேவா? ஓகே அப்படின்னா கமெண்ட் சொல்லி டைப் பண்ணிடுங்க.
ஓகே. ஸோ ஒரு ஆள் தான் ஓகே சொல்லியிருக்காங்க. மத்த ஆள் ஓகே 3 பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? ஓகே. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? ஹரியால் ஷேர்ன்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆக்சுவலா புக்ஸ் வந்து அந்த அளவு எனக்கு தெரியல ப்ரோ. ஓகேங்களா? புக்ஸும் பெருசா நான் லேர்ன் பண்ணி வரல. ஓகேங்களா? ஸோ எனக்குன்னு என்னோட சர்க்கிள்ல ட்ரேடர்ஸ் இருந்தனால, ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இது பண்ணதுதான். எல்லாமே ஓனா தான் பண்ணேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து ஆர்டர் பிளாக்னா என்ன, இப்போ எஸ்எம்சி கான்செப்ட் ஒன்று தெரியுது அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டா எல்லாமே சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் எல்லாம் அவங்க பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால லைட்டா சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம ஒரு ஐடியா மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படி நம்ம பண்றதுதான். ஓகேங்களா? ஸோ நம்மளாம் இப்போ எஸ்எம்சி எப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி கூகுள் லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த டாபிக்லாம் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்து அதெல்லாம் இமேஜஸ்லாம் இருக்கும் கூகுள் ரெஃபரன்ஸ் இமேஜ் அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்து அதே மாதிரி ஆட்டோ பிளாக் இதெல்லாம் டைப் பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணது தான் ஓனாவே கற்றுக்கிட்டது தான். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் வந்து எதுவுமே நான் பார்த்ததில்ல ப்ரோ. ஏன்னா என்னோட யூடியூப் சேனலாவே பாருங்க அதுலேயே இருக்கும். எக்ஸாக்டாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே போட்டிருப்போம். எஸ்எம்சியில் பாதி, ஐசிடியில் பாதி, லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஐ திங்க் எல்லாத்துக்கும் டவுட்ஸ் ஓவர்னு நினைக்கிறேன். ரைட்டு ப்ரோ. ஃபைனல் கால் டவுட்ஸ் அவ்வளோதான் எல்லாத்துக்கும். ஓகேன்னு டைப் பண்ணீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். ரைட். ஸோ அகைன் வேறு எதுவும் டவுட் இருக்கு? இப்போ ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கு இந்த செக்ஷன் வந்து. இதை நான் யூடியூப் சேனலே அப்லோட் பண்ணுவோம். ஒரு 9 அப்லோட் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னா அங்கே கூட வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வேறு எதுவும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். நம்மளோட சேனல்லையோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் டிஎம்ல பண்ணலாம். வித்தின் 1 or 2 days ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.